வணக்கம் நண்பர்களே. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்த முதல்வரிடம் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டத்தில் முதல்வர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராரு. அப்போ ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஒரு தலைவர் இந்த மாதிரி ஏற்கனவே போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸாக பள்ளிகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸாக தொகுப்பூதியத்தில் அவங்கள நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதை பற்றிய செய்திகளை வாங்க பார்க்கலாம். தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பணி வரன்முறைப்படுத்தி அரசாணை வெளியிட வேண்டும் என முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அண்மையில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவர் திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் மாணிக்கம்பாளையம் பகுதியில் திரளாக கூடியிருந்த மக்களிடத்தில் மனுக்களை பெற்றார். அப்போது நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் ராமு நிர்வாகிகள் முதல்வரிடம் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை நேரடியாக வழங்கினர். அந்த மனுவில் கூறியுள்ளதாவது: அரசு மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இட ஒதுக்கீடு வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே வேளையில் இந்த உள் இடஒதுக்கீட்டை 10% உயர்த்தி அதில் 2.5% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கினால் அவர்களும் பயனடைவர். மேலும் தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த 2004 முதல் 2006 வரை தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை அவர்கள் பணியேற்ற நாள் முதல் கணக்கிட்டு பணி வரன்முறைப்படுத்தி அரசாணை வெளியிட வேண்டும். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான திருத்தப்பட்ட பணி மூப்பு பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளில் போட்டித் தேர்வு மூலம் பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்களின் வயதை இடஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கு 40 வயது என்றும் இடஒதுக்கீடு உள்ளவர்களுக்கு 45 வயது என்றும் நிர்ணயம் செய்து வெளியிடப்பட்ட அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வை விரைந்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியும் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணியும் ஒரே பணி நிலையில் இருப்பதால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் பணி மூப்பு உடையவர்களை மாவட்ட கல்வி அலுவலருக்கான பதவி உயர்வு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா 1910 முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக 21/12/2020 அன்று பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் ஒரு செய்தியை கூறியுள்ளார். மொத்தம் 1910 பணியிடங்கள் இருப்பதாக டிஆர்பிக்கு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருந்தார். அந்த பெட்டிஷன் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட். அவருக்கு பதில் கடந்த 21/12/2020 அன்று மொத்தம் 1910 இடங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நன்றாக படித்து நீங்கள் நல்ல பயிற்சி செய்து அனைவரும் வேலைக்கு செல்ல வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பழனிராஜ் யூடியூப் சேனல் மூலமாக எனது சார்பாகவும் நன்றி.